guys, day 13 of posting videos in YouTube. காலைல எழுந்தோன்னே மொதல் வேலையை ப்ரஷ் பண்ணிட்டேன். கேடு தோசையும் பொடியும் போட்டு முழுங்கிட்டேன். நீ காலேஜ் உண்டுடா சாலா கிளம்பி காலேஜ் வாடான்ட்டாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நானும் கிட்டுன்னு கிளம்பி ஸ்டாப்பிங் ஓடி போயிட்டேன். போகிற வழியில் நிறைய இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சபடியே காலேஜில் ரீச் ஆயாச்சு. பிரஞ்சுக்கு லைட்டாக பச்சதுனால ஃப்ரெண்டோட அவ்வளோ பிடிங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் காலேஜ் விட்டுச்சு வீட்டுக்கு போன்ட்டாங்க. நானும் கிட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா உப்புமா சாப்பிட்டுட்டு 30 மினிட்ஸ் தூங்கலான்னு பார்த்தேன். அது ஒரு 3 ஹவர்ஸாக மாறிடுச்சு. சரி அதுக்கப்புறமாவது என்ச்சு ஏதாவது உருப்படியாக பண்ணனான்னு கேட்டால் இல்லை, உட்காந்தே கிடந்தேன். இன்றைக்கி சோம்பேறித்தனை தலையை விரிச்சு தையா தக்கான்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதில் இதுக்கப்புறமா இப்படியே இருந்தால் சரியாக வராதுன்னு ஒரு இன்ஜுரி செஷனை கையோட பண்ணி முடிச்சிட்டேன். 2 முட்டையை போட்டு ஒரு ஃபுல் ஃபைலை உருவாக்குனேன். புரத தண்ணியோட ஃபுல் ஃபைலை முழுங்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. கையோட வாமப்பு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டே பை டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நேற்று மாதிரியே இன்றைக்கி வாமப்புக்கு மட்டுமே 1/2 மணி நேரம் செலவாயிடுச்சு. நல்ல வேலை நேற்று போட்ட ஒர்க் அவுட்டுக்கெலாம் இன்றைக்கி பெருசாக பெயின் இல்லை. அதனால் ஒரு மினிமலான புல் ஒர்க் அவுட்டு ரைட்டு. அதை தொடர்ந்த கையோடைய பாடி வெயிட் சின்னப்பு, பாடி வெயிட் புல்லப், க்ளோஸ் கிரிப் புல்லப், ஒயிட் கிரிப் புல்லப், அப்புறம் க்ளோஸ் கிரிப் சின்னப் இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன். எல்லாமே மினிமலாக 2 செட்டுக்கு தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ என்னோடய ஈகோவை காட்டுறேன்னு சொல்லி என்னோடய இன்ஜுரி அதிகப்படுத்திக்க விரும்பலை. ஸோ எல்லாமே மினிமலாக ரொம்ப லிமிட்டேஷன்ஸோட பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போட்டேன். கையோட ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் ப்ராசஸான ஸ்கின் கேட்டு ஒரு 3 செட்டு, அப்புறம் டக் ஃப்ரண்ட் லிவரில் ஒரு 3 செட்டு, 1 லெக் நீட்டி பார்த்தேன் 2 செகண்ட். கையோட நம்ம தலைவன் பேக் லிவரு ஃபார்ம் அப் பாருங்க ஜி, ஃபார்ம் அப் பாருங்கள். இப்போ தான் பழைய ஃபார்மெல்லாம் வெளில எட்டி பார்க்குது. இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஃபார்ம் நல்லா இருக்குங்கிறவங்கலாம் கமெண்ட்டில் ஃபயரை பறக்க விடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஒர்க் அவுட்டை முடிச்ச கையோட செரிமானத்தை மேம்படுத்த அம்மா போட்ட கசாயம் சப்பாத்தி போட சொல்லிட்டாங்க. வறுக்குன்னு தைச்சி அது போட்டு தப்புன்னு திருப்பி போட்டு டப்புன்னு வாயில போட்டு அதே கையோட மீன் என்ன. அப்புறம் நிலைத்தன்மையோடு இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.